Hey guys, welcome to Black Book channel. History of Tattoo. இன்னைக்கு இல்லை நேற்று சென்னையில் ஒயின் ஷாப்லாம் திறந்துட்டாங்க. ஸோ இந்த மாஸ்க்கை ஓப்பன் பண்ணிடலாமான்னு பார்த்தா இன்னும் கரோனா இஷ்யூஸ் முடியல. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அவர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரமாக இதை கழட்டுறதுக்கான டைம் வரும். ஸோ அப்போது இன்னும் ஈஸியாக நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரியும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காயில் வெர்சஸ் ரோட்டரி மிஷினரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷின்ஸில் வந்துட்டு எந்த மிஷின் நல்லாயிருக்கும், இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெடியா? நம்ம காயில் வெர்சஸ் ரோட்டரி, ஓகே, இதை பற்றி, அதாவது இது ரெண்டுமே மிஷின் இல்லையா? இந்த மிஷினை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ நான் அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மிஷின்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம். காயில் நல்லா இருக்குமா, ரோட்டரி நல்லா இருக்குமா, கேட்ரேஜ் நல்லா இருக்குமா, இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். எந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக டைம் சேவ் பண்ண முடியும் அண்டு நல்ல டேட்டூ ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே இந்த மிஷின்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சில விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ரைட்டு. இப்போது நம்ம காயில், ரோட்டரி, கேட்ரேஜ்னு ரொம்ப மாடர்னைஸ்டு மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அப்போது ஒரு 3000 இயர்ஸ் பிசி, 5000 இயர்ஸ் பிசி, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், அப்போதுலேருந்தே டேட்டூ கல்ச்சர்லாம் இருக்குது. அப்போது எந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் போடுறேன். மிஷின்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்னால் வந்துட்டு வெங்கலம், கரெக்டாக. வெங்கலத்தில் நீடில்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் நீடிலு அண்டு அவங்களுக்கு ஒரு நம்ம டேட்டூ நீடில்ஸ் இப்போ மாடர்னைஸ் நீடில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க பிரான்ஸில் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பேம்பு ஸ்டிக்கு இல்லை உடன் ஸ்டிக்கில் வந்துட்டு அவங்க அந்த கைப்பிடி கொடுத்து அதை வச்சு டேட்டூ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேம்பு டேட்டூன்னு இப்போ சொல்கிறாங்க. பட் பேம்பு டேட்டூக்கு முன்னாடியே நிறைய டேட்டூ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிக்சர் தான் நான் உங்களுக்கு இப்போது காட்டுறேன், ஓகேயா? ஸோ அங்கேருந்து நம்ம ட்ராவல் ஆகி வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 1891, அதாவது 1891 ஓரைலி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு யூஎஸில் டேட்டூ மிஷினுக்கு வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அதை வந்துட்டு எலக்ட்ரிக் பென் அப்படின்ற மாதிரி அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ஓகேயா? இது அவர் தான் கண்டுபிடிச்சாரா, ஓரைலி தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மிஷினை கண்டுபிடிச்ச ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட்டு தெரியலன்னா நான் சொல்கிறேன். மீன்ஸ் அதாவது நான் சொல்ல போகிற பேர் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க சொன்னீங்கன்னா. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார் இல்லையா? அவர் தான் வந்துட்டு மிஷினையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. நான் அந்த மிஷின் பிக்சர் போடுறேன். இப்படி இருந்த பிக்சர் தான் வந்துட்டு மாடர்னைஸ் பண்ணி ஓரைலி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி பேட்டன் ரைட்ஸு வாங்கியிருக்காரு யூஎஸில், ஓகேயா? தாமஸ் எடிசன் பார்த்தீங்க அப்படின்னா 1876 கண்டுபிடிச்ச மிஷினை தான் வந்துட்டு இவர் 1891 மாடர்னைஸ் பண்ணி யூஎஸில் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு பேர் எலக்ட்ரிக் பென் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகி ஒரு கொஞ்சம் இயர்லாம் கழித்து வரும்போது பெர்சி வாட்டர் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1929 இன்னொரு மிஷினை வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்குறாரு மாடர்னைஸ் பண்ணி, ஓகேயா? ஸோ என்னென்னா அதுவும் ஒரு டேட்டூ மிஷின்ஸ் தான். அவர் வந்துட்டு ஒரு டேட்டூ மிஷினில் வந்துட்டு யூஎஸ் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறாரு. இப்போ நான் உங்களுக்கு டேட்டூ மிஷின் டிசைன் இன்னொன்று போடுறேன் பாருங்களேன். இதுவும் ஒரு டேட்டூ மிஷின் தான், ரைட்டா? இந்த மாதிரி நிறைய பேர் டேட்டூ மிஷின்ஸ்க்காக வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் எந்த மிஷின் வந்து ஹிட்டாக இருக்கோ, ஹிட்டுனா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஈஸியாக இருக்கோ, என்ன வந்துட்டு கண்டினியூஸாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மிஷின் வந்துட்டு ஹிட் ஆகுது. அந்த மிஷின் தான் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு கிடைக்குது, ரைட்டா? ஸோ கொஞ்சம் ஒர்த்ஃபுல் இல்லாதது இல்லை கொஞ்சம் ஹார்டராக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்டராக இருக்க மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அதை வாங்காமல் அப்படியே அந்த மிஷின்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப ஈஸியராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிஷின்ஸ் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கின டேட்டூ மிஷின்ஸ்லாம் காணா போயிடுச்சு.
சில மிஷின்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இருக்குது. ஓகேயா, இப்போவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எடிசன் கண்டுபிடிச்ச மிஷினையும் இப்போது ஓவராலி வந்துட்டு அதை எப்படி மாடர்னைஸ் பண்ணான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ தாமஸ் எடிசன்லேருந்து ஓவராலி அவங்க பார்த்துட்டோம்ல. தாமஸ் எடிசன் பார்த்திங்கன்னா 1876 வந்துட்டு மிஷினை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. ஓரைலி அப்படின்றவர் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக அவர் பார்த்திங்க அப்படின்னா 1891 வந்துட்டு அந்த மிஷினை மாடர்னைஸ் பண்ணுறாரு. ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் ஆகி வரும்போது உங்களுக்கு 1929 பெர்சி வாட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு மிஷினை வந்துட்டு கண்டுபிடிச்சின்னா மாடர்னைஸ் பண்ணி பேட்டன் ரைஸ் வந்து யூஎஸில் வாங்குறாரு. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா 2 காயில் வச்சு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கு இல்லையா காயில் மிஷின்ஸு, அந்த மாதிரி மிஷின்ஸை வந்துட்டு அவர் பேட்டன் ரைஸ் வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி மிஷின்ஸ், காயில் மிஷின்ஸு, ரோட்டரி மிஷின்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இதுதான் கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு டாட்டூ மிஷினோட ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராவல். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிட்டேன். நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் சின்ன கொஞ்சம் பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். நான் கரெக்டாக உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது காயில் வெர்சஸ் ரோட்டரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மிஷின் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காயில் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை ஸ்க்ராட்ச் பண்ணும். லைன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேர் பண்ணும். எந்த மாதிரி ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த காயில் மிஷினை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிளாக் அண்ட் க்ரே அந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மீடியம், எந்த அளவுக்கு லைட், எந்த அளவுக்கு டார்க் வேணுமோ அந்த டென்சிட்டியை வந்துட்டு கரெக்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு காயில் மிஷினில் உங்களுக்கு கிடைக்கும். தென் பாயிண்ட் நம்பர் 3 பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் காயில் மிஷினை வந்துட்டு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மோஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் ஸ்க்ரூவை வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு 8ல் வால்யூம் வச்சுருக்கீங்க, ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அதிகமாகவும் படுத்திக்கலாம், கம்மியாக வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு காயில் மிஷின் கொடுக்கும். 4th பாயிண்ட், காயில் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் போனாலும் நீங்களே ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓரிங் போச்சு, ஓரிங் வந்துச்சுன்னா ஓரிங் நீங்கள் போட்டுக்கலாம். கான்டாக்ட் ஸ்க்ரூ ஏதாவது ப்ராப்ளம்னா அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்டாக்ட் ஸ்ப்ரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துட்டு மாற்றுறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காயில் மிஷினில். ஓகே, இப்போது இதோட நெகட்டிவ்லாம் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, காயில் மிஷினோட நெகட்டிவ்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஓகே, ரொம்ப சவுண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அது ஒரு நெகட்டிவ். செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த வெயிட்டு, இந்த வைப்ரேஷன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய டேட்டூலாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர்ஸ்லாம் வந்துட்டு ஆஃப்டர் டேட்டூ, நீங்கள் டேட்டூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிங்கர்ஸ்லாம் பெயின் இருக்கும். கையில் லைட்டாக பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அவுட்டோர் அப்பாயின்மெண்ட்ஸ் போகிறீங்க, இல்லை டேட்டூக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இந்த காயில் மிஷினோட பவர் சப்ளைஸ், ஃபுட் ஸ்விட்ச், கிளிப் கார்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கேரி பண்ணோன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு கிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது இதில். 4th ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, காயில் மிஷினை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும் போதும் இல்லை அடிக்கடி நீங்கள் இதை டியூன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வைப்ரேஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, வேறு யாராவது ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் செட் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதோடய வைப்ரேஷன், அதோட ஃபங்க்ஷனல் வந்துட்டு அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ நீங்கள் டியூன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காயில் மிஷினில் நெகட்டிவ். இப்போது ரோட்டரி மிஷினுக்கு போயிடலாம். மிஷினில் வந்துட்டு பாசிட்டிவ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஓகே, நீங்கள் அவுட்டோர் அப்பாயின்மெண்ட்லாம் போகிறீங்க, ஏதாவது ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் டேட்டு போடுறீங்க அப்படின்னா இது சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதுவே காயில் மிஷின்னா பான்னு கத்தும், வெளில இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் நம்ம உள்ளே டேட்டு போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ரோட்டரி மிஷின்ஸில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் கிடையாது, நாய்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் ரொம்ப இன்னும் அட்வான்ஸ் காயிலெல்லாம் இதில் கூட கொஞ்சம் லைட்டாக நாய்ஸ் வரும், பட் ரொம்ப அட்வான்ஸ் ரோட்டரி மிஷின்ஸ்லாம் இருக்குது. 20,000 25,000 மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸே உங்களுக்கு வராது. ஸோ நாய்ஸ்லெஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். இதில் காயில் மிஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், ரோட்டரி மிஷின் பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காயில் மிஷினில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதனால் ஃபிங்கர்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். டேட்டு போட்டதுக்கப்புறம் கை வலிக்க சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ரொம்ப நேரமாக அந்த வெயிட் பிடிச்சி பிகினர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் காயில் மிஷின் ரோட்டரி மிஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீ. உங்களுக்கு அந்த ஃபிங்கரில் பெயின் இருக்கிறது அண்ட் ஹேண்ட்லெல்லாம் பெயின் இருக்கிறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு பெயின் இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் ரோட்டரி மிஷின் யூஸ் பண்ணும்போது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு ஹேண்ட் மோஷன்ஸ் கிடையாது, நீங்கள் டியூன் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் மிஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 8 வால்யூம்னா 8 வால்யூம், 9னா 9, 7னா 7 எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட்டு டேட்டு ட்ராவலிங். ஓகே, நீங்கள் டேட்டு ட்ராவலிங்க்கு வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் காயில் மிஷினில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கிட் அப்படின்றது ஒன்று வரும், பட் அது காயில் மிஷினில் அந்தளவுக்கு செட் ஆகாது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்விட்ச், கிளிப் கார்டு அண்டு ட்ராவல் கிட்டு ரோட்டரிக்குன்னு சின்னதாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு எடுத்து நீங்கள் பேக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் காயில் மிஷினுக்கு வந்துட்டு பெரிய பாக்ஸ் யூஸ் பண்ணணும், ரோட்டரி மிஷினுக்கு வந்துட்டு சின்னதாக ரோட்டரி ட்ராவல் கிட்டுன்னு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி உங்கள் பேக்கில் போட்டு நீங்கள் டேட்டு ட்ராவல் இல்லை வேறு எங்கேயா ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ட்ராவல் கிட்டோட ரோட்டரி பேக்கில் நீங்கள் ட்ராவல் கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ட்ராவல் கிட்டோட போஸ்டர் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கும், அது நீங்கள் காயிலுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் ரோட்டரியில் வந்துட்டு நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு இல்லை, ஹேண்ட் மோஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நீங்கள் அந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஃபோர்த் பாயிண்ட்டு ரோட்டரி மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மிஷினில் டேட்டு போடும்போது ஆஃப்டர் ஹீலிங் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஹீல் ஆகி வரும். சாஃப்டாக ஹீல் ஆகினா ஒரு தின்னாக மெலி கவர் மாதிரி மேலேருந்து உறிஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதை ஸ்க்ராட்ச் பண்ணும் ஸ்கின்னில், ரொம்ப ஹார்டராக ஸ்க்ராட்ச் பண்ணாது. ஸோ ஆஃப்டர் ஹீலிங் வந்துட்டு ரோட்டரி மிஷினில் போடுற டேட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதோட நெகட்டிவ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரோட்டரி மிஷின் வந்துட்டு ஹேண்ட் மோஷன் சென்சரபிள் இல்லை, நீங்கள் அதை எந்த காரணத்துக்கு ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட்டு காயில் மிஷினில் ஏதாவது பார்ட்ஸ் போச்சுன்னா நீங்களே மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ரோட்டரி மிஷின்ஸில் எல்லாருக்குமே அப்படி அது பாசிபிள் இல்லை. ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க அதை கழட்டி மாட்டி யூஸ் பண்ணிவிடுவாங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு இதை பார்ட்ஸ்லாம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று ரோட்டரி மிஷின் வந்துட்டு பிராண்டட் மிஷினாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் சைனா மிஷின், கொரியன் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்ட்ஸ் கிடைக்காது, ஒன் யூஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி போட்டுருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதோட நெகட்டிவாக இருக்குது. இன்னொன்று நான் இது நல்ல ஸ்பீடாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இதில் ப்ராப்ளமே. இந்த மிஷின் வந்து தெரியாமல் நீங்கள் வால்யூம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடு வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கெலாம் உங்களுக்கு போயிடும். கான்டாக்ட் ஸ்ப்ரிங்லாம் டக்குன்னு ஜம்ப் ஆகிடும், நீடில் பார்லாம் வந்துட்டு எகிரிடோன்னா போயிடும் டக்குன்னு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரோட்டரி மிஷின்ஸில் இருக்குது. ஓகே, சூப்பர். பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா காயில் பெஸ்ட்டாக ரோட்டரி பெஸ்ட்டாக அப்படின்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டிபெண்டிங் ஆன் யுவர் ஒர்க், உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். என்னோடய சஜஸ்ட் என்னென்னா, நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ரோட்டரி மிஷின் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், பட் அதில் சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குது. பட் காயில் மிஷினில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் காயில் மிஷின் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்டரி மிஷின் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரோட்டரி மிஷினில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டீங்க, அதுலேயே நீங்கள் டேட்டு போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காயில் மிஷினில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்டு காயில் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பீடு வேணும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரோட்டரி மிஷினில் அது பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோட்டரி மிஷின் ஓவரால் வந்துட்டு யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு அண்டு ஃபாரினர் ஸ்கின்னு, இந்த மாதிரி ஸ்கின்க்கெலாம் வந்துட்டு ரோட்டரி மிஷின் செட் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப திக்கு ஹார்டரான ஸ்கின்னு. ஸோ அந்த ஸ்கின் வைப்ரேஷனுக்கு வந்துட்டு ரோட்டரி மிஷின் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடு வச்சாலே டக்குன்னு ரோட்டரி மிஷினோட பார்ட்ஸ்லாம் எகிரிடும். பட் காயில் மிஷின் வந்துட்டு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு தேவைன்றதை வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பேன்.
ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா காயில் மிஷின். உங்களுக்கு எந்த மிஷின் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். பட் ஓவரால் குட் மிஷின் எல்லாத்துக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரோட்டரி மிஷின்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து ரோட்டரி மிஷின்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகி இப்போது கேட்ரேஜ் மிஷின் போயிட்டுருக்காங்க. அந்த கேட்ரேஜ் மிஷின்ஸை பற்றியும் அதோட டீட்டெயிலை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ கைஸ்.